பாருங்கள், எடுக்கும்போதே கலகலான்னு எவ்வளோ சத்தம் வருது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. செமங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முட்டைகோஸை வச்சு அதில் நிறைய மசாலாலாம் போட்டு, அதாவது சீரகம், அந்த இஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா சூப்பராக மசாலாலாம் போட்டு சுட மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில், ஒரு மழை டைமில் டீ கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப கேட்பாங்க. பாருங்கள், நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. எல்லாம் கலந்து வச்சுக்க. இது கோஸு, நல்லா முட்டைகோஸு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது 400லேருந்து 500 கிராம் வருங்க. இந்த கோஸு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா கோஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதனால் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதுங்க. இஞ்சி ஒரு துண்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் இது கூடவே சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 5-6 பல்லு 1-2 தட்டி வச்சுருக்கேங்க தோலோட. இந்த மாதிரி தட்டி போடும்போது நம்மளுக்கு வாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாக குறைவாக கூட மாற்றிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூடவே 200 கிராம் அளவுள்ள கடலை மாவுங்க 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாங்க. முதல்ல நல்லா கலந்து கொடுங்க. கோஸ் நீங்கள் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. கோஸ்லேருந்தே நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்க்காம அப்படியே முதல்ல கலந்து விடுங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமலேயே அப்படியே கலந்து விடலாங்க. ஏன்னா கோஸில் இருந்தே நிறைய தண்ணி விடும், அதனால் அவசரப்பட்டு தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கலைங்க, அதுக்குள்ளவே பாருங்கள் பிடிச்சா பிடிக்க வருது. அந்த அளவுக்கு கோஸில் தண்ணி விடுது. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணியே சேர்க்கல, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா டைட்டாகவே வந்திருக்கு பாருங்கள் தண்ணி விட்டு. இப்போ கோஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு கோஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் கோஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால நான் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா அப்படியே கூட போடலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய மாவு நல்லா தயாராகி வந்துருச்சு. இப்போ பொரிக்க ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம அப்படியே எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதிகமாகவும் காய வேண்டாம், மீடியமாக காஞ்சிருந்தால் போதும். இப்போ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஒரு டிசைனாக வரணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பிச்சா மாதிரி தாறுமாறாக போடலாங்க.
இது ரசம் சாதத்துக்கு இல்லை தண்ணியாக சாம்பார் வைப்போம் இல்லையா, அதுக்கு கூட சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மழை டைமில் சாப்பிட இன்னும் சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் அப்படியே சிவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டு அதுவும் நல்லா சிவந்து வெந்து வரட்டும். கடைசியாக நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகி வந்திருக்குங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எடுக்கும் போதே கலகலான்னு சத்தம் கேட்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு கிறிஸ்பி. இதே போல் வாழைப்பூவை வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.